ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். ஜெய் பீம் படத்தின் இயக்குனர் தா.செ. ஞானவேல் இயக்கும் அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவிருக்கிறது. சூழல் இப்படி இருக்க இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார். படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்கவிருக்கும் சூழலில் அந்த படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்து ஜெயிலர் படமும் கெஸ்ட் ரோலில் நடித்து லால் சலாம் படமும் கடைசியாக வெளியாகின. இவற்றில் ஜெயிலர் மெகா ஹிட்டானது. ஆனால் லால் சலாமோ வழுக்கி விழுந்துவிட்டது. இதற்கிடையே ஜெயிலர் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தா.செ. ஞானவேல் இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் ரஜினிகாந்த். படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். படத்துக்கு வேட்டையன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மன்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். ஜெய் பீம் படத்தின் மூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தவர் ஞானவேல் என்பதால் இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. படத்தின் டைட்டில் டீசரும் நல்ல வரவேற்பையே பெற்றது. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சமீபத்தில்தான் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்டையன் படத்தின் ஷூட்டிங் கன்னியாகுமரி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. ரஜினிகாந்தும் முழு மூச்சுடன் அதில் நடித்து வந்தார். படத்தில் அவருடைய போர்ஷனுக்கான ஷூட்டிங் சில நாட்களுக்கு முன்புதான் முடிவடைந்தது. நிச்சயம் இந்த படம் ரஜினிகாந்தின் கரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என்று அவரது ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையே கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அவர் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தார். அடுத்து அவர் இயக்கிய லியோ படம் சறுக்கியது. சூழல் இப்படி இருக்க ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்குகிறார் அவர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. கமலுக்கு கொடுத்த மெகா ஹிட் போல ரஜினிக்கும் லோகேஷ் மெகா ஹிட் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்நிலையில் கூலி படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது கூலி படத்தில் ஷாருக்கான் அல்லது ரன்வீர் சிங்கை நடிக்க வைக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர்களில் ரன்வீர் சிங் நடிப்பது உறுதி என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது கால்ஷீட் பிரச்சனை காரணமாக ரன்வீர் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழல் உருவாகியிருப்பதாகவும் அதன் காரணமாக வேறு ஒரு பாலிவுட் ஸ்டாரிடம் பேச்சுவார்த்தையை லோகேஷ் கனகராஜ் தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.